இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 82க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பித்ததே விக்ரமோட சிஸ்டர் ரொம்பவே நல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்கல்ல, அதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க உள்ள கேமை மட்டும் ஸ்பாயில் பண்ணல, அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அப்படி அவன் கப்பு வாங்கினா அதை விட்டு அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அவன் இருக்க போகிறதே இந்த ஒரு வாரம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் எல்லாம் ஹர்ட் ஆகி ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க. பாத்ரூம்ல போய் அழுதுட்டுலாம் இருந்தாங்க மாயா. அவங்க கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாயாவும் பூர்ணிமாவும் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு சைடு இருக்க, மணியும் ரவீனாவும் பேசிட்டு இருக்காங்க. டே படிச்சு படிச்சு சொன்னேடா நேத்து தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்டி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க போல வெளியே உட்காந்து. ரவீனாவோட அந்த செயலை பார்த்து அப்படிங்கிறது தான் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கிறதுனாலே ஒரு டிஸ்கஷனா வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் குண்டு பையான்னு கூப்பிட்டா கோவம் வருதா, குண்டு பையா அப்படிங்கிற மாதிரி அத்தனை தடவை அவர் இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. ரவீனா தடுக்கவே இல்லை. அவங்க தடுத்துருக்கலாம், அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா அவங்க தடுத்துருக்கலாம், பட் அவங்க தடுக்கவே இல்லை. அவங்க ஃபேமிலி முக்கியம் இல்லை போல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நிக்சன் அண்ட் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்கப்பா. நிக்சனோட ஃப்ரெண்ட் தான் தங் லைஃப் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாயாட்டு பேசிட்டு இருந்தாரு. பூர்ணிமா பக்கத்தில் நின்று அவங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க அவங்க பேசுறத. என்ன பூர்ணிமா ஃப்ரீஸ்ல இருக்கிறீங்களா, அப்படியே நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. தங் லைஃப் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்லாம் இருக்க. இதுக்கப்புறமா ஃப்ரீஸ் டாஸ்க் எல்லாம் வச்சிருந்தாருல்ல. ஃப்ரீஸ் டாஸ்க்னா அவங்கள ஒவ்வொரு ஹவுஸ்மெண்ட்டாக சொல்லி, அதாவது விஷ்ணு ஃப்ரீஸ், மாயா ப்ளூப் அந்த மாதிரிலாம் சொல்லி காமெடியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. வீடே ஜாலியாக இருந்தது பார்க்குறக்கே அப்படின்லாம் இருக்க. ஒவ்வொருத்தவங்க மூஞ்சிலையும் கலர் படி கோலப்படி நப்புற மாதிரி லிப்ஸ்டிக்கு ஐலைனர்ஸ்னு மேக்கப்லாம் போட்டிருந்தாங்க. விஷ்ணுலாம் பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருந்தது. விக்ரமுக்குலாம் புலி வேஷம்லாம் போட்டுவிட்டு செம ஃபன்னாக போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் தான்ப்பா இந்த வாரம் முழுக்க எதிர்பார்த்த அந்த குடும்பம் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. விசித்ரா அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்தாருப்பா. உள்ளே வந்தோடனே செம்ம டான்ஸ். விசித்ராவை தவிர எல்லாருமே அன்ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்னங்காட்டி எல்லாருமே செம்ம வரவேற்பு கொடுத்தாங்க. ஜாலியாக அவங்க அழுதுட்டாங்கப்பா. எங்க லட்டு குட்டு ரோஷன்லாம் எங்க அப்படின்னு அழுதுட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம்னு சொன்னோடனே இன்னும் அழுதுட்டாங்க. மட்டம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள கம்பல்சன் ரூமுக்கு கூப்பிட்டாருப்பா பிக் பாஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டாஸ்க் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள லட்டு குட்டு ரோஷன்லாம் சர்ப்ரைஸாக உட்காந்துருந்தாங்க. அதை கூட கவனிக்காம டாஸ்க் படிக்க போய் செம்ம ஷாக்கிங்காக இருந்தது அவங்களுக்கு லட்டு குட்டு பார்த்தோன்னே. விசித்ரா அம்மா பெருசாக எதுவுமே அவங்க கிட்ட இருந்து எதுவும் ஹிண்ட் எல்லாம் எதுவுமே கேட்டுக்கல. வீட்டில் வேலைக்காரங்களா இருக்கிறாங்களா, ஸ்கூல்லாம் கரெக்டாக போகிறாங்களா, எக்ஸாம்ஸ்லாம் எப்படி எழுதுன, காலேஜ் நீ ஒழுங்காக போறியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஹிந்தி டியூஷன்லாம் போறியாம்மா, என்ன எப்படி நடத்துகிறாங்க அவங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தவிர அவங்க பெருசாக எதுவும் கேட்டுக்கல. ரோஷனா ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் மண்டே மார்னிங் சண்டை கட்டுறது நிறுத்துங்க, அது நீங்கள் நாமினேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. மண்டே மார்னிங் மட்டும் சண்டை கட்டுறது நிறுத்துங்க, அதுக்கப்புறம் சண்டை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா நானுமே அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா அம்மாவும் சொல்லியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்கா. ஒன்றா உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க. எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வீட்டில் இருக்க ஹவுஸ்மெட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணி மற்றவங்களெல்லாம் வீட்டிலேருந்து வெளியேற்றுறாங்கப்பா அப்படின்லாம் இருக்கு. நேற்று ஷோ ரொம்பவே சூப்பராக போச்சு. இன்னைக்கு டே ஃப்ரைடேக்கு ஒரு எபிசோடு ஒரு கொஞ்சமாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் எபிசோடு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்துருவாருன்னு இருக்க. என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த வாரம் உங்களுக்குவே ஜாலியாக போச்சு அப்படிங்கிறனால. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எவிக்ஷனில் 3 பேர் தான் இருக்கிறாங்க. விக்ரம், ரவீனா அண்ட் விசித்ரா, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. விசித்ராமா என்னை பொறுத்தவரைக்கும் சேஃப் தான். விக்ரமும் ஓட்டுக்கள் நிறையா இருக்குது அவருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ரவீனாவை கம்பேர் பண்ணுறப்ப ரவீனாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, ரவீனா தான் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தோணுது பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.